மகள் தொடரில் தமிழ் கேட்ட ஒரு வாரம் டைம் முடிஞ்சிடுச்சு. அவள் எந்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட காட்டல. அதனால் மலரை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ட்டு ஈஸ்வரி ராசாங்கத்திட்ட சொல்கிறாரு. உடனே ராசாங்கத்துடைய அக்கா பொண்ணு போய் கூப்பிட்டுக்கிட்டு வரா, மாமா கூப்பிட்றாங்கன்னு. அங்கே வர்ற தமிழ்கிட்டையும் மலர்கிட்டையும் தமிழ்கிட்ட கேட்குறாரு. கேட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, எதோ ஆதாரத்தை கொடுத்தியா அப்படின்னு. எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மலர் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி வெளியே போகணும் அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சவுண்டு வருது. சேது உள்ளே வராரு. மலர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் குற்றமற்றவன்னு சொல்கிறாரு. என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. உடனே கருப்பு மாமாவை கூட்டிட்டு வர சொல்கிறாரு. உடனே தவசியை அவன் இழுத்துக்கிட்டு வரான். யார் இவனை எதுக்கு இங்கே கூப்பிட்டுட்டு வரேன்னு கேட்குறாரு. அவனை பார்த்த உடனே போஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இங்கே வந்தேன்னு செய்ய காட்டுறாரு. அப்போ நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறான். இதுமாரி எல்லாத்துக்கும் காரணம் போஸு தான். போஸ் சொல்லி தான் செஞ்சேன். போஸுனால தான் ஃபோனில் சாட் பண்ணிக்கிட்டோம். அதை மலர் செஞ்சதா அவர் சொன்னார். எனக்கு மலருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் மலரை பார்த்தது கூட கிடையாது. எந்த தவறான அவரும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கோபமடைய ராசாங்கம் இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வெளியே போக சொல்கிறாரு. அவன் தம்பி போஸோட அப்பா அவனை பல்லாப்பாரும் கணத்தில் அறையிறாரு. ஈஸ்வரி தடுக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு வார்னிங் கொடுக்குறாரு ராசாங்கம்.